6 முக்கியமான டிப்ஸ்ங்க. உங்க ரெஸ்யூமை ATS friendly ரெஸ்யூமா மாத்த போறீங்க. உங்க ரெஸ்யூம் வந்து ATS friendly ரெஸ்யூமா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து ரெக்ரூட்டருக்கு உங்க ரெஸ்யூம் போகவே போகாது. இந்த 6 ட்ரிக்மை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ரெஸ்யூம் கண்டிப்பா ஷார்ட்லிஸ்ட் ஆகுங்க. மேனுவல் ரெஸ்யூம் ஃபில்டரிங் எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ATS friendly ரெஸ்யூமே. ATS ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுதான் வந்து உங்க ரெஸ்யூம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்றது வந்து 6 முக்கியமான டிப்ஸ்ங்க. உங்க ரெஸ்யூமை ATS friendly ரெஸ்யூமா மாத்த போறீங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்ட்ல வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸ்ல நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோம்னா கெரியர் கேப் இருக்கு, இல்ல நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்ல வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது ஒண்ணு ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ட்ரிக் நம்பர் 1 ஃபாண்ட் சைஸ்ங்க. இதுதான் அந்த 4 ஃபாண்ட் சைஸ்ங்க. நேம் அண்ட் ஹெடரை வந்து 18 ல இருந்து 24 பாயிண்டா இருக்கணும். ஒவ்வொரு செக்ஷனோட ஹெட்டிங்ஸ்மே வந்து 12 ல இருந்து 14 சைஸ்ல வைங்க. டெக்ஸ்ட் நார்மலா இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து 10 ல இருந்து 12 சைஸ்ங்க. புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுனா வந்து அது 10 ல இருந்து 11 இருக்கிற மாதிரி பாத்துங்க. இப்போ ட்ரிக் நம்பர் 2 கண்டிப்பா வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து லோட் பண்ண பாருங்க. ட்ரிக் நம்பர் 3 உங்க ரெஸ்யூம் வந்து ATS friendly ரெஸ்யூமா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து ரெக்ரூட்டருக்கு உங்க ரெஸ்யூம் போகவே போகாது. சோ ட்ரிக் நம்பர் 4 உங்க ரெஸ்யூமை வந்து எப்பவுமே வந்து PDF ஃபார்மட்டா வந்து HRஸ்க்கு நீங்க அனுப்பணுங்க. ஏன்னா டாக்குமெண்ட் ஃபார்மட்டா இருந்துச்சுனா வந்து HR ஓட கம்ப்யூட்டர்ல வந்து டிஃபரண்ட் அலைன்மென்ட்ல தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரிக் நம்பர் 5 டேபிள் ஃபார்மட்ல கண்டென்ட் தராதீங்க. ஃபேன்சி ஃபாண்ட்ஸ் இருக்க கூடாதுங்க. சிம்பிள்ஸ் இது எதுவுமே இல்லாத மாதிரி பாத்துங்க. ஏன்னா ATS வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ண தெரியாதுங்க. ட்ரிக் நம்பர் 6 உங்க ரெஸ்யூமை வந்து இந்த நேம் ஃபார்மட்ல நீங்க ஸ்டோர் பண்ண பாருங்க. சின்னதா உங்களோட நேம்ங்க அண்டர்ஸ்கோர் கொடுத்துருங்க. ரோல் ஒரு ஜாவா டெவலப்பர் அந்த மாதிரி கொடுத்துட்டு _resume.pdf இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல தான் வந்து உங்களோட ரெஸ்யூமோட நேம் இருக்கணுங்க. இந்த 6 ட்ரிக்மை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ரெஸ்யூம் கண்டிப்பா ஷார்ட்லிஸ்ட் ஆகுங்க. இந்த 6 ட்ரிக்ஸோட நிறைய விஷயங்களை வந்து நோட் பண்ணி ஒரு ஆர்டிகிளா நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன். இந்த ஆர்டிகிளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. அதை கிளிக் பண்ணி இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்க லைக்ஸ் கொடுங்க. என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.